ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கான எபிசோட் எப்படி போச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்னையா லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட்ஸ் வேணா வருது, பட் சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குதே. என்னாச்சு, ரிவ்யூ பண்றது பிடிக்கலையா? சரி, இன்னைக்கு தாளிச்சிடலாம் விடுங்க. இன்னைக்கு நாடகம் அந்த மாதிரி தான் இருந்தது. தாளிச்சு விட்டுறேன், சரியா? ஸோ இதயம் சீரியல் இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு அப்படின்னா ரொம்ப கேவலமா போச்சு கைஸ். ரொம்ப ரொம்ப கேவலமா போச்சு. ரொம்ப கேவலமா போச்சு. காரி காரி துப்பணும் போல இருக்கு நாடகம். அது எப்படி ரெண்டு பேர்த்துக்கு ஆனாவுன்னா ஃப்ரெண்டுக்கு கிடைச்சிடுறாங்கன்னு தெரியல. அங்க போனா அந்த இதுல வந்து ஆண்டாள் ஒரு ஃப்ரெண்டா கிடைச்சிடுறாங்க. இங்க வந்தா இங்க ஒரு ஆள் ஃப்ரெண்டா கிடைச்சிடுறாங்க பாரதிக்கு. இனி இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை வரப்போகுது? எப்படியும் ஒவ்வொரு ஃப்ரெண்டா குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ணி இங்க புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சண்டையை போட்டு பிரிஞ்சிருவாங்க. இதே தான் நடக்க போகுது. ஏன்னா இந்த அம்மாவோட புருஷன் வந்து சிங்கப்பூர்ல இருக்கானாமா. ஷோ சாமி, அவன் வந்து அவன் ஃப்ரெண்டு நிஷா கூட இருக்கானாமா. இவங்க வருவாங்களாமா, லிஃப்ட் ஏறுவாங்களாமா, இவன் வந்து அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆகி கார்ல ஏறி போவானாமா. இந்த அம்மா உடனே உட்காந்து அழுகுமாமா. அதுக்கப்புறம் வந்து அங்க ஆண்டாள் ஃபேமிலி அதை விட கேவலமான ஒரு ஃபேமிலி. இங்க ஃப்ரெண்டு என்ன நிலைமையில இருக்கிறா? பாரதி போனாலே என்ன ஆச்சு ஏதாச்சு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம், பேசுவோம். ஒரு அளவும் கிடையாது. அவங்க அப்பாவை போய் சமாதானப்படுத்துறதுக்கு இங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பொண்டாட்டியும் புருஷனும். ரொம்ப கேவலமா இருக்குது கைஸ். ரொம்ப கேவலமா இருக்கு. அவ அங்க புருஷனை தொலைச்சுப்புட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. இவங்க இப்பதான் அவங்க அப்பா வீட்டுக்கு போறதுக்கு டெமோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பாவை சமாதானப்படுத்துறது. என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டா அப்படின்னு. ஐயோ கடவுளே. ஃப்ரெண்டு எப்படி போனா என்ன, ஃப்ரெண்டோட பொண்டாட்டி எப்படி போனான்னு என்ன அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியாவது கேட்கலாம்ல. இப்ப இங்க யாரோ வந்து அவன் டிஸ்சார்ஜ் ஆகி போனோடனே உட்காந்து அழுகுறாங்க. அழுதோடனே இவன் வந்து அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான். அவன் வந்து இன்னொருத்தி வீட்டுக்கு போறாளா. ஸோ இதோட முடிக்கிறாங்க. இன்னைக்கு எபிசோடு அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீ சண்டே ஸ்பெஷல் எபிசோடுங்கிறாங்க. நீ அந்த ஸ்பெஷல் எபிசோட நம்மளை பார்க்க வச்சு அதுல ஒண்ணும் இல்லாம தான் இருக்க போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவன் ஒவ்வொரு ஸ்பெஷல் எபிசோடும் போடுறாங்க இல்லையா, அதுல ஒண்ணுமே இருக்கிறது இல்லை கைஸ். நானே நிறைய தடவை ஏமாந்துருக்கேன். சும்மா ஒரு ஃபைட் சீனை வைப்பாங்க, இல்லைன்னா கோயில்ல போய் ஒரு ஃபைட்டை வைப்பாங்க. ஆனா எதுக்காக அந்த ஃபைட்டு வந்துச்சு, யார் செஞ்சா என்ன அப்படிங்கிறத அந்த உண்மையெல்லாம் கூட தெரியாது. ஆனா ஸ்பெஷல் எபிசோடுன்னு சொல்லி போட்டு நம்மளை கழுத்தை இருப்பாங்க. சரி, நான் இதையும் சீரியல்ல இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல என்ன நடக்கும் நான் சொல்லட்டுமா? இந்த அம்மனி இந்த ஃப்ரெண்டு வீட்டுல இருக்காளா, அவன் வந்து அந்த வீட்டுல இருக்கானா. ஸோ 3 நாள் ஆகுமாமா அமெரிக்கா போறதுக்கு. ஆக்சுவலா இவன் லண்டனுக்கு தான் டிக்கெட் போட சொல்லியிருப்பான். இவதான் லெட்டர்ல மாத்தி எழுதி வச்சிருவாள் அமெரிக்கான்னு. ஸோ அமெரிக்கா போறதுக்கு 3 நாள் ஆகுமாமா. இந்த 3 நாள் நடக்கிறத வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் எபிசோடா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்து யாராவது சொல்லி மூலியமா யாராவது சொல்லி இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் நான் இங்க பார்த்தேன், இங்கதான் இருக்காரு அப்படின்ற மாதிரிதான் வருமா, இல்ல என்ன எதுங்க தெரியல. புதுசா தாத்தா பாட்டிலாம் வேற வர்றாங்க. இனி அந்த தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ மொத்தத்துல இதயம் சீரியல் பாக்குறவங்க எல்லாத்தையும் மண்டையை குழப்பி பைத்தியம் முடிக்க வச்சு கீழ்பாக்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இவன் வந்து நினைவாளிகளை இழக்கிறானோ இல்லையோ, இந்த இதயம் சீரியல் பாக்குறவங்க நினைவாளிகள் எல்லாம் கொஞ்ச நாள்ல மறந்து அப்புறம் காதல் படத்துல பரத்து இங்கன்னு தலையை கொட்டிட்டு அலையவான் பாருங்க, அந்த மாதிரிதான் அலையவோன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க. நாடகம் பாக்குறதுக்கே யாருக்குமே இஷ்டமே இல்லை. அது எப்படி கேஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க தான் வாசுவும் பாரதியும். அந்த ஹார்ட் எடுத்துதான் இவனுக்கு வச்சிருக்காங்க. அந்த ஹார்ட் துடிக்கிற துடிப்பு கூட பொண்டாட்டின்னு தெரியாமையா போகுது. நினைவலை இவனுக்கு ஒரு வெங்காயம், இவனுக்கு ஒரு இதுன்னொடனே அவங்க அம்மாவை கொண்டுட்டானோடனே நினைவலைகளை அழிச்சானே. பாரதி என்ன பண்றது? பாரதியோட புருஷனையே கொண்டு நீங்க இதயத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. அப்போ உன் நினைவலைகள்லாம் சுத்தமாவே அவளுக்கு இருக்க கூடாதுல்லடா. ஆரம்பத்துல இருந்து உன் நினைவலை அழிக்கணுமே அவ. உண்மையிலே அந்த தமிழ் பாப்பாக்காவது அவன் நினைச்சு பார்த்தானா நாயி? அதான் அவன் மொத்த பிள்ளையா இருந்தா நினைச்சு பார்த்திருப்பான். இது வாசுவோட பிள்ளையாச்சே, அவனுக்கு என்ன? அவன் பெத்த பிள்ளையா இருந்தா பார்த்திருப்பான். இது அடுத்தவன் பிள்ளை தானே, அதனால விட்டு போட்டு போயிட்டான் நாய். உண்மையிலேயே ஆதி பண்றதுல கேவலமா இருக்கு. காரி காரி துப்பணும் போல இருக்கு. அப்படியே டிவிக்குள்ள போற மாதிரிதான் சொல்லிச்சு. ஆதியை போய் சப்பு சப்புன்னு அடிச்சு போட்டு வந்துடலாமான் இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்குது கேஸ்.
ஓகே கைஸ், பார்க்கலாம். நீ நாளைக்கு எபிசோடு என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. நீ சண்டே ஸ்பெஷல் எபிசோடுங்கிறாங்க, அதில் என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பாய் கைஸ். மறக்காம உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட நிறை குறைகளை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சரியா? ஸோ இதயம் சீரியல் ரொம்ப ரொம்ப கேவலத்தின் உச்சம். பாய் கைஸ்.